அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து டைப்பிஸ்ட்டு, கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான தேர்வு நடந்தது. இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம கொடுத்தோம். தமிழ் தகுதி தேர்வு கொடுத்துட்டோம். பொது அறிவுக்கு பார்ட் 1 சொல்லி 91 கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 வந்து பார்த்துடலாம். ரைட்டா? இந்த 91வது கொஸ்டினை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பலன்றதுமா இது டிரைவர் எக்ஸாமும் நம்ம வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அடுத்த கேள்வி 92வது கேள்வி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்னன்றாங்க. மீதி 12 தருது அப்படின்றாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு நம்பர்லேயும் 12 மைனஸ் பண்ணிவிடுங்க. ரைட்டா? அப்படி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன? 1344, 1856, அப்புறம் 2752. இதை வந்து ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷனாக வந்து நீங்கள் பண்ணணும். ரைட்டா? இந்த தேர்வு எழுதினவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். இதில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேராக நம்ம எடுத்துக்கணும். இங்கே 2/6ன்னு வரும். மீதியெல்லாம் விட்டுடுங்க. ரைட்டா? 2/6ன்னு வரும். ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் காமன் என்ன ஃபேக்டர் வருதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். காமனாக வரது வந்து இந்த 2/6 தான் வருது, மற்ற இது வரல. அப்போ 2/6 அப்படின்னா நம்ம 64 அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆன்சர் வந்து 64 அப்படின்றதா சரி. 64 அப்படின்றதான் இந்த கேள்விக்கு சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்து முறையே 8 கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறினில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அந்த இரு எண்கள் என்னென்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நம்பர் வந்து ஏதோ மைனஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா அந்த இரு எண்களை வந்து ஒன்று வந்து 5xன்னு எடுத்துக்காங்க, இன்னொன்று வந்து 6xன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இவன் கொடுத்துருக்கிற கதையை வந்து படித்து பார்க்கலாம். அவை ஒவ்வொன்றிலிருந்து முறையே 8 கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5x - 8, 6x - 8 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4:5ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 5x - 8 டிவைட் பை 6x - 8 ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த 5 இந்த பக்கம் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 4 வந்து இந்த பக்கம் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போ வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 25x - 40 ஈக்குவல் டு 24x - 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 1x கிடைக்கும். இங்கே ஏற்கனவே -32 இருக்குது. இந்த -40 இந்த பக்கம் போச்சுன்னா அது +40ன்னு வரும். 40 - 32 இப்போ மீதி என்ன வரும்னா x ஈக்குவல் டு 8ன்னு வரும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் என்னென்னா நம்ம வந்து ரேஷியோ தான் கொடுத்தாங்க. அந்த நம்பரை வந்து நான் 5x 6xன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸுன்ற வேல்யூ வந்து 8ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 5xன்னு ஒரு நம்பர் எடுத்தேனா, 4xன்னு ஒரு நம்பர் எடுத்தேனா, 5x 6xன்னு ஒரு நம்பர் எடுத்தேனா, இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 8ன்னு கிடைச்சதுனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 5×8 40 ஒன்று வரும், 6×8 48 ஒன்று வரும். 40 48ன்னு வருது. அந்த இரண்டு எண்கள் என்னென்னா 40 48 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு முன்பு அவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்காகும். 5 வருடங்களுக்கு கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காகும் எனில் மகனுடைய தற்போது வயசு என்னன்றாங்க. முன்புன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழித்து பின்பு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ரெசன்டேஜ் மகனுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, 5 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயசு வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் அப்படின்னு சொல்லி மகனோட வயசு எடுத்துக்கலாம். அப்போ தந்தையோட வயசுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா தந்தை வயசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயதான அவர் மகன் 7 மடங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தந்தை வயசை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒய் ஈக்குவல்ட்டுன்றது 7xன்னு சொல்லி இருக்கும். இது வந்து எல்லாமே 5 வருடத்துக்கு முன்பு. ரைட்டா? 5 வருடங்களுக்கு முன்பு. அப்போ ப்ரெசண்ட்டில் என்னவா இருக்கும் அந்த ஏஜ் அப்படின்னா மகனோட வயசை வந்து நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ப்ரெசண்ட்டில் ப்ரெசண்ட்டில் x + 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். மகனுக்கு வந்து x + 5 அப்படின்னு சொல்லிக்கும். அப்போ அப்பாவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஏஜ் வந்து 7x + 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டில். இது வந்து இது முன்னாடி கழித்துன்னு போட்டிருந்தாங்க இல்லையா, வருடங்களுக்கு முன்புன்னு போட்டிருந்தாங்களே அதுக்கப்புறம் கழித்து அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ என்ன வரும் அப்படின்னா
சன்னுக்கு ஏஜ் வந்து ஏற்கனவே வந்து இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து x+5ன்னா 5 வருஷத்துக்கு கழித்து வந்து அவனுக்கு வந்து x+10 மாறும். 5 வரும். அப்போ 5 கூட்டிக்கணும். அப்போ x+10 வரும். அப்போ அதே மாதிரி வந்து தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே 7x+5ன்றது பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ 5 வருடம் கழித்துன்னா நான் இன்னொரு 5 கூட்டணும். அப்போ 7x + 10 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிரும். ரைட்டா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு கான்செப்ட் சொன்னாங்க இல்லையா, அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காகும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து கழித்து இந்த வயசு என்பது தந்தையோட வயசு என்பது 4 மடங்காக இருக்கும். அப்பாவோட மகனோட வயசோட 4 மடங்காக இருக்கும்ன்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு இது ஈக்குவல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 7x + 10 மகனோட வயசுக்கு 4 மடங்கு. அப்போ மகனோட வயசு என்னவா கிடச்சது நமக்கு? x+10 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. இதை சால்வ் பண்ணி நீங்கள் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இங்கே பாருங்கள், இது 4x + 40ன்னு வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் எட்டு வந்துடுங்க. 7x இது இந்த பக்கம் வந்தால் -4x, அப்போ வந்து 3xன்னு வரும். ஏற்கனவே இங்கே 40 இருக்குது. இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா -10ன்னு வரும். ஸோ 30ன்னு வரும். அப்போ x = 30/3 = 10ன்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 10ன்னு வருது. ஸோ ப்ரெசன்ட் ஏஜில் மகனுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க அப்படின்னா x+5ன்னு சொல்லியிருந்தேன் மகனுக்கு. ரைட்டா? இவங்க என்ன கேட்குறாங்க? மகனோட வயசு தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா ப்ரெசன்டேஜில் x+5 அப்படின்னு போட்டிருந்தோமா, அப்போ 10 + 5ன்னு வரும். ஸோ 15ன்னு வரும். ஸோ வயசு வந்து 15. டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். 20 வேலையாட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள சுவற்றை 6 நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் 35 வேலையாட்கள் 3 நாட்களில் எத்தனை நீளமுள்ள சுவற்றை கட்டி முடிப்பர்ன்றாங்க. ஸோ நம்ம 8ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ 20 வேலையாட்கள் 56 மீட்டர் நீளம்னா ஒர்க் டன் வந்து கீழே போடணும். ஸோ 56 கீழே போட்டுக்கோங்க. 6 நாட்கள் கட்டுறாங்க. அப்போ × 6 முடிப்பர் எனில் அதுக்கப்புறம் 35 வேலையாட்கள் 3 நாட்கள். ஸோ எத்தனை மீட்டர், அது ஒர்க் டன் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, XYZ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ரைட்? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணுமா, இந்த எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸு எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ 35 × 3 இது இந்த பக்கம் எட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 56 இந்த பக்கம் வந்து பெருக்கல் 56ன்னு வரும். வகுத்தில் 20 × 6ன்னு வரும். 20 × 6 அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ரைட்டா? 7 × 35 4 × 20 1 4 மீதி 1 4 16 அடிஞ்சிருச்சு. 1 3 2 6 2 7 2 14. அப்போ 7 × 7 வந்து அப்படியே இருக்குது, அடியாமல் இருக்குது. அப்போ 7 × 7 49. அப்போ x = 49 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ 49 மீட்டர்னால் சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷனை வச்சு கூட போடலாம். ஆப்ஷனை வச்சுட்டு எது வந்து ஈக்குவலாக வருதோ அந்த வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம மேத்தமெட்டிக்கலாகவும் அப்ரோச் பண்ணலாம். நான் மேத்தமெட்டிக்கலாகவே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, இங்கே 32² கொடுத்துருக்காங்க, -x³ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் க்யூப்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை க்யூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன். ரைட்டா? ஸோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ 32² நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஸ்கொயர் பண்ணால் 1024 வருது. -x³ வருது. = 8³ போட்டிருக்காங்க. ஸோ 512. அதுக்கப்புறம் 13² போட்டிருக்காங்க, 169. இப்போ நம்ம இந்த x³ இந்த பக்கம் எட்டுன்னு போயிடுங்க. அப்போ +x³ வந்துடும். இந்த 512 169 ஆட் பண்ணுங்க, 681 வரும். அந்த 681 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. 1024 - 681. அப்போ 1024 680 போச்சுன்னா 343ன்னு வரும். ஸோ x³ வரும். இந்த 343 நம்ம க்யூப் ரூட் எடுக்கிறோமா, அது என்ன வரும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7க்கான க்யூப் தான் வந்து பார்த்திங்கன்னா 343ன்றது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸோட மதிப்பு என்ன? 7 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்குது. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்கிறாங்க. நம்ம பாட்மாஸ் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாட்மாஸ் அது என்ன சார்? பாட்னா பினா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃபு, டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர் தான் என்றைக்குமே வந்து
நம்ம வந்து மேத்தமெட்டிக்கில் வந்து அப்ரோச் பண்ணணும், சிம்பிளிஃபை வந்து பண்ணணும். ரைட்டா? ஸோ இங்கே எங்கேயும் ப்ராக்கெட் ஆஃப்லாம் கொடுக்கல, சாதாரண ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் இன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டிவிஷன் வருதா, இந்த 4 டிவைட் பை 2 8 டிவைட் பை 2 வந்து டிவைட் பண்ணிடுங்க. 8ல் எத்தனை 2 இருக்கும், 4 இருக்கும். அப்போ என்ன வரும்னா 24 + 2, இதை டிவைட் பண்ணால் 4 2 8. ஸோ 4 - 1. இப்போ டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 24 + 2 8 -1. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் தான் பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்போ அடிஷன் பண்ணால் 24 8னா 32. ஸோ 32 - 1, 32ல் 1 போச்சுன்னா 31. அப்போ இதை சால்வ் பண்ணால் 31ன்னு கிடைக்குது. ஸோ சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? ஸோ 31 கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்றாங்க. ஸோ மொத்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 8. ரைட்டா? 3:5 போட்டிருக்கான். அப்போ 3 5 கூட்டினா 8. அப்போ நம்ம அந்த 1600 8ஆல் வகுங்க. 8ஆல் வகுங்க. 1 8 8 2 8 16. அப்போ ஒரு பங்கு என்பது 200. பிக்கு அவங்க எவ்வளோ பங்கு கொடுக்குறாங்க, 5. அப்போ ஒரு பங்கு என்னன்னா 5 பங்குன்றது 2 10. அப்போ 1000. ஸோ அப்போ வந்து 1000 பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு, 1000 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 6 9 12 111 கூட்டுத்தொடர்பு சொல்ல உறுப்பு எண்ணிங்கன்னா 10ஆம் வகுப்பில் எடுத்துக்காட்டு கணக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துக்காட்டு கணக்காகவே புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா n = L - A டிவைட் பை D + 1 அப்படின்றது ஃபார்முலா. ரைட்டா? அதான் அந்த உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ எல் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் தான் நினைக்கிறேன், 111 போட்டுக்கோங்க. ஏன்னா முதல் உறுப்பு, ஸோ -3. டினா டிஃப்ரென்ஸு. ரைட்டா? ஸோ டிஃப்ரென்ஸ்னால் இது பார்த்தாலே தெரியுது 3 6 9 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 3 தான். ஸோ அப்போ 3. அப்போ என்ன வருது அப்படின்னா 111 - 3 டிவைட் பை 3 + 1 + 1 வருது. அப்போ 111 - 3 அப்படின்னா 108. 108 பை 3 + 1. இப்போ 108 3ஆல் வகுத்துருங்க. வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 9 மீதி 1 வருது, 6 18 வருது. அப்போ 36 வருது. அடித்தா 36 வருது. 36 + 1 வருது. அப்போ 36 + 1 37. ஸோ 37 உறுப்புகள் இருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது. ரைட்டா? ஃபார்முலா தெரியணும். L - A டிவைட் பை D + 1. இதுதான் வந்து n = AP கூட்டுத்தொடருக்கான அந்த ஃபார்முலா, உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்தது இந்தியாவில் பின்வரும் மாநிலம் 2 தலைநகரங்களை கொண்டுள்ளதுன்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசம். 2 மாநிலத்தில் 2 தலைநகர்கள் இருக்குது. இமாச்சல சில பேர் நினைக்கலாம் சார் ஜம்மு காஷ்மீர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 தலைநகர் இருக்குன்னு. ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக, ஆனால் இவங்க ஸ்டேட்டுக்கு தானே கேட்டாங்க, யூனியன் பிரதேசத்துக்கு கேட்கல. அப்போ எது ஸ்டேட்னு வரதுனால இமாச்சல பிரதேசம் வந்து கரெக்டாக இருக்கும். ரைட்டாக? நிறைய பேர் ஜம்மு காஷ்மீர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இமாச்சல பிரதேசம் ரைட்டு. இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் உள்ளதுன்றாங்க. ஸோ வண்டல் மண்ன்றது அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவற்றுள் எந்த வாயில் கேட் தருக்க மாற்றி அழைக்கப்படுகிறதுன்றாங்க. 102 நாட் கேட், நாட் அப்படின்றதான் சரி. பின்னொன்று எது கணிப்பொறியின் மூளை என்று அழைக்கப்படுகிறாங்க. இது மைக்ரோ ப்ராசஸ், நுண்செயல்னு சொல்லுவோம்ல, அதுதான். விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 104க்கு வந்து கேட்ச் மெமரி. ரைட்டா? கேட்ச் நினைவகம். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் உயிரினங்கள் எது ரத்தம் இல்லாத ஆனால் சுவாசிக்கும் உயிரினன்றாங்க. இது வந்து ஹைட்ரா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உலகின் மிக நீளமான ரயில் நிலையம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அது கர்நாடகாவில் இருக்கிறதாக வந்து நெட்டில் தேடும்போது கிடைக்குது. உப்ளியான்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் தான் இருக்குது உலகின் நீளமான ரயில் நிலையம் என்பது. ரைட்டா? கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றாங்க. அது வந்து பாஸ்கல். ரைட்டா? ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றில் ஒளிக்கேப்பு வடிவம் எதுன்றாங்க. MP3 ஃபார்மேட் தான் இருக்கும். MP3 ஃபார்மேட்டில் நம்ம சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து MP3 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த MPEG PNGலாம் இந்த போட்டோ வடிவு, இது வந்து வீடியோ ஆடியோ வீடியோ வடிவு தான் AVI அப்படின்றது. ஸோ மேபி MP3ன்றதுக்கு தான் ஆன்சர் வந்து சரியாக இருக்கும். பின்வருவனவற்றில் எது சமூக ஊடகம் அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜிமெயில் என்பது சோசியல் மீடியா கிடையாது. இப்போ முகநூல்னால் ஃபேஸ்புக் சோசியல் மீடியா, லிங்க்டுன்னாலும்
அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா தான். ட்விட்டர்ன்றது சோசியல் மீடியா தான். ஜிமெயில்ன்றது சோசியல் மீடியான்னு சொல்ல முடியாது, ரைட்டா? அது தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இது. ஸோ ஆன்சர் வந்து ஜிமெயில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஷ் என்பது மின்னணு முறைகளை பயன்படுத்தி ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கு பணம் செலுத்தும் முறைன்றாங்க. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட்னு இருக்குது. ஸோ மின்னணு செலுத்துதல் அப்படின்றது கரெக்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆகிய தூரங்கள் முறையே 8 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வேகங்களில் கடற்கரை அணியில் அவர் சராசரி வேகம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எக்ஸாக்ட் ஆன்சர் எனக்கு வரலை. எனக்கு வந்து 4.1 அல்லது 4.2 அந்த மாதிரி வந்து கிடைக்கிது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 4.4 அப்படின்ற மாதிரி இருக்கும், வரலாம் அப்படிங்கிறது. ஏதாவது வேல்யூ வந்து இவங்க ஏதாவது தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு தெரியல, எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். 5 + 3 + 2 எவ்வளோ வருது? 10 வருதா? 10 டிவைடட் பை, ஸோ அதுக்கப்புறம் இந்த 5 பை டிஸ்டன்ஸ் பை அந்த ஸ்பீடு போட்டிருக்காங்கல்ல, அதை போட்டுக்கணும். 5/8 ப்ளஸ்ஸு அடுத்தது 3/3 அடுத்தது ப்ளஸ்ஸு 2 இது டிவைட் போட்டுக்கணுமா? 2/2.5. ஸோ இது மாதிரி வரும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10/2.425 வருது. சிம்பிளிஃபை பண்ணால் 4.16 வருது. ஸோ மேபி 4.2 4.3 வரும். ஸோ நியரஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு சி ஆப்ஷன் இருக்குது. மேபி ஏதாவது இவங்க வேல்யூ தப்பாக கொடுத்துருக்கலாம், அல்லது எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியாமல் கூட இருக்கலாம். மேபி சி ஆப்ஷன் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது PQ ஆகிய ஒரு வேலை முறையை 20 மற்றும் 30 நாள் செய்து முடிப்போம். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்கள் முடிக்கிறார். இல்லை தொடங்கி எத்தனை நாட்கள் பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பான்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவன் எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பான்னு தெரியல, எத்தனை நாள் விட்டு நம்ம விலகியிருப்பான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட்டா? சரி. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா வேலை திறன் பாருங்கள். Pக்கு வந்து 1/20. ஸோ Qக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/13 வருது, ரைட்டா? சரி, இப்போ என்னென்னா அந்த P வந்து 5 நாள் செய்கிறானா, இங்கே பாருங்கள் 5 நாட்கள் முடிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 1/20 × 5ன்னு போட்டிருக்கேன். அவரோட வேலை திறன் வந்து 1/4 அப்படின்னு கிடச்சிரும். யார்? இந்த P செஞ்சது, ரைட்டா? ரிமைனிங் ஒர்க் டோட்டல் என்றைக்குமே ஒர்க் வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 - 1/4னா ரிமைனிங் ஒர்க் வந்து 3/4 வந்து இருக்கும். எப்பயுமே டோட்டல் ஒர்க் ஒன்று தான், அதில் கழிச்சிக்க வேண்டியது. அவன் செஞ்ச வேலையை நம்ம கழிச்சிட்டா 3/4ன்னு வந்துடும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைத்திறன் வந்து 1/20 1/13 எடுத்தோம்ல, அதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/20 + 1/30 இதை சிம்பிளிஃபை எல்சிஎம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/12 அப்படின்னு கிடைக்கும். 1/12 அப்படின்னு சொல்லி கிடையாது, 5/60ன்னு வரும் ஆக்சுவலாக. ஸோ 5/60 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1/12ன்னு போட்டுக்கலாம். எல்சிஎம் எடுத்துக்கணும். இது 30ன்னு இருக்கா, அப்போ இது வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இது 3ஆல் பண்ணுங்கள், அப்போ 60ன்னு வந்துடும். அப்போ இங்கே ஒரு ×3 இங்கே ×2, அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 + 2 இருக்குது. ஸோ 5/60 5/60ன்னா உங்களுக்கு 1/12 அப்படின்னு சொல்லி வந்துடுது, ரைட்டா? இப்போ நம்ம வந்து அவன் செஞ்ச வேலையை வந்து நம்ம எடுத்துருக்குறோம்ல, மீதிக்கிற ஒர்க் வந்து 3/4 அப்படின்னு எடுத்துட்டோம், ரைட்டா? இப்போ இவங்க செய்கிற வேலை வந்து 1/12 வந்துருச்சு. அப்படியே வகுத்துருங்க. 3/4 ஹோல் டிவைடட் பை 1/12. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/4 இந்த 12ன்றது மேலே போயிடும். ஸோ வந்து அடிச்சிங்கன்னா 1 நாங்க 3 நாங்க 12, அப்போ 3 9 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 9 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். 9 அப்படின்றதான் பி தான் ஆன்சர். ஒரு மனிதன் தனது பயணத்தின் 3/5 பங்கை தொடர் வண்டியிலும் 17/20 பங்கை பேருந்திலும் மீதமுள்ளதை வந்து 6.5 கிலோமீட்டர் பயணத்தை நடந்தும் நிறைவு செய்கிற நிலையில் அவர் பயணத்தின் மொத்த தொலைவு என்ன பண்ணுறாங்க? ஸோ எவ்வளோ பங்கு அப்படின்னு தெரியாது, 100க்கு இந்த பர்சன்டேஜ் அதாவது இந்த ரேஷியோவில் வந்து போகிறாங்க. இந்த மாதிரி பங்கும் கொடுத்தாங்கன்னா நம்ம 100க்கு அப்படின்ற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 3/5ன்னு இருக்கா, நீங்கள் அந்த பங்கு வந்து அவர் எவ்வளோ கடந்திருப்பார்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம 100க்குன்றதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 100x அப்படின்னு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ நம்ம எடுத்துக்கலாம் 100x அவர் கடந்த தொலைவு. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க 3/5 அப்போ 3/5 அப்போ 3/5 × 100x அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 இருக்குமா? ஸோ 3 2 6 அப்போ 60xன்னு வருது. அதாவது தொடர் வண்டியில் செஞ்ச பயணம் வந்து 60x அப்படின்னு வருது நமக்கு தெரியுது.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். பஸ்ஸுக்கு வந்து 17/20 17/20 பங்குன்னு போட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக 7 அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். 17 ஸோ இங்கிலீஷில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். 17/20 தான் போட்டிருக்காங்க. ஸோ 17/20 × 100x அதே மாதிரி தான். ஸோ எடுத்துக்கோங்க. 20 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும். ஸோ 5x அப்படின்னு வருது, × 17 வருது. 17 × 5 இது கொஞ்சம் தப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். சரி, IL 35. ஆக்சுவலாக இது 17 இல்லை, ஆக்சுவலாக 7 அப்படின்ற மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருக்குமா? சரி பார்க்கலாம். IL 35 I/50 அப்படின்னா 85. ஸோ 85 அப்படி சொல்லி 17/20னா உங்களுக்கு இந்த லெவலில் வருது. 85xன்னு வருதா? சரி, இப்போ ரிமைனிங் வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணலாம்னா, இந்த 85x இதுக்கு முன்னாடி நமக்கு 60x கழிச்சில்ல, அதுலேருந்து நம்ம 100x கழிச்சிடணும். ஸோ 100x கழிக்கணும்னா -60x அப்படின்னு சொல்லி வருது, ப்ளஸ் 85xன்னு வருது. ஆக்சுவலாக 100 விட ரொம்ப அதிகமாக போகுது. ஆக்சுவலாக வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 7ன்னு போட்டிங்கன்னா 7ன்னு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? மேபி 7ன்னு வரது தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது 7/20 100xன்னு வச்சுக்கோமா. ஸோ வச்சா 5 IL 35x ரைட்டா? 35xன்னு வரும். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது 60xன்னு வருது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 100xன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ மைனஸ் அந்த 60xும் இப்போ கண்டுபிடிச்ச அந்த 35xும் கழிச்சிடணும். 35xும் கழிச்சிடணும். 60 35னா உங்களுக்கு வந்து 95. ஸோ 100ல் 95 போனால் 5xன்னு வருது ரைட்டா? 5xன்னு வருது. இந்த 5x தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, நடந்து போயிருக்காரு. அப்போ அது 6.5. அப்போ 5x = 6.5 அப்படின்னா ஸோ இப்போ 100xக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 5xன்னா 5 எதால் மல்டிபிள் பண்ணால் 100 வரும்? 20ஆல் பண்ணால் 100 வந்துடும். அப்போ இந்த பக்கமும் 20ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த பக்கமும் 20ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ரைட்டா? அப்போ I2 10 100xன்னு வருது, 100xன்னு வருது. ஸோ 6.5 × 20 6.5 × 20ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130ன்னு வரும். 130ன்னு வரும் ரைட்டா? அப்போ வந்து கண்டிப்பாக 130 கிலோமீட்டர் தான் அவர் டோட்டலாக வந்து கடந்திருப்பார். ஆப்ஷன் வந்து D இருக்குது. ஆக்சுவலாக அங்கே 17 வரல, எனக்கு 7 அப்படின்னு மாதிரி போட்டால் ஆன்சர் வருது. 17ன்னு போட்டால் ஸோ சரியான ஆன்சர் வந்து கொஞ்சம் வரத்துக்கு தடுமாறுது ரைட்டா? ஸோ மேபி இது வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் வச்சுக்கோங்க, வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள் ரைட்டா? எனக்கு போட்டதுக்கு அது வரல. ஏன்னா 100ல் தான் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸே நம்ம 100xன்னு எடுத்துருக்குறோம். ஆனால் அது அவன் சொல்கிற இதை பார்த்தா 100க்கு மேலே போகுது, கழிச்ச நெகட்டிவ் வருது. அப்படிலாம் நெகட்டிவ் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 km/h என்ற வேகத்தில் செல்லும் தொடர் வண்டியில் பயணிக்கும் ஒருவர் அவருக்கு எதிர் திசையில் செல்லும் சரக்கு ரயில் அவரை 9 வினாடிகளில் கடக்கிறது. சரக்கு ரயிலின் நீளம் வந்து 250 மீட்டர் எனில் அதன் வேகத்தை காண்கின்றாங்க. ட்ரெயின் கணக்கு இது. ஸோ ட்ரெயின் கணக்கு 280 இது 250 9 வினாடியில் கிடக்குது. ஸோ அப்போ 280/9ன்னு போட்டுருங்க. 280/9ன்னு போடுங்க. இது ஆக்சுவலாக மீட்டர்/செகண்டில் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு km/h மாற்றணும். ஸோ 18/5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி மல்டிபிள் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 112 km/h அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக 112 km/hனா இவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது இல்லையா? இவர் செல்லும் தொடர் வண்டியில் பயணிக்கும் ஒருவர் எதிர் திசையில் வருதுன்னு சொல்கிறாங்க. இவர் போகிறது 50 km வேகத்தில் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்போ டோட்டல் வந்து இதை ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயின் வந்து இவரோட ட்ரெயினோட வேகத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அவ்வளோ ஸ்பீடில் வந்து கடந்திருக்கும். ஸோ அதனால் இந்த 50 ஸ்பீடை வந்து இதை கழிச்சிருங்க. அப்போ 112ல் 50 போனால் எவ்வளோ அப்படின்னு மட்டும் பாருங்கள் ரைட்டா? ஸோ 112ல் 50 போனால் 62 வரும். ஸோ அதனால் வந்து 62 km/h வந்து அந்த சரக்கு ட்ரெயின் வந்து இருக்கும். அதோட ஸ்பீடு வந்து அவ்வளோதான் இருக்கும். ஸோ 62 B ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து மற்றொரு மூலம் திரட்டப்பட்ட தரவுகள் அப்படின்றாங்க. இது வந்து 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிகப்பெரியதுன்றாங்க. ஆக்சுவலாக இது போட்டிங்கன்னா எல்சிஎம் எடுத்து அதெல்லாம் போடணும். டினாமினேட்டர் வேல்யூ சேம் பண்ணி தான் போடணும், ரைட்டா? இருந்தாலும் இப்போதைக்கு ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதை டிவைட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு எது சின்ன வேல்யூ வருதோ அதான் பெருசு. ஏன்னா நெகட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் வந்து எது சின்னதாக வருதோ அதான் பெருசு. அப்படி பார்த்தீங்கன்னா -17/24 ரொம்ப சின்ன நம்பராக வருது. ஸோ அப்போ நெகட்டிவில் இருக்கிறதுனால அதுதான் வந்து பெருசாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும், ரைட்டா? ஏ ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே உள்ளதுன்றாங்க. அது வந்து மைசூரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மைசூர். சிந்து மக்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எதுன்றாங்க. ஆக்சுவலாக புக்கில் பாருங்கள் செம்பு, தாமிரம் அந்த மாதிரிலாம் எதாவது போட்டிருக்காங்க. ஆனால் இவனுங்க வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லலாம். தங்கம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல, வெள்ளியும் கிடையாது, தகரமும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக கார்லியன் அப்படின்னு வரும். ஸோ கார்லியன் மணி பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி அந்த சிந்துவெளி நாகரிகத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆபரணங்கள் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. அதனால் மேபி வந்து டி ஆப்ஷன் வந்து வரலாம். இது எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சொல்கிறோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்குகளே பேங்க் அப்படின்னா அது ரிசர்வ் வங்கி தான், இந்திய ரிசர்வ் வங்கி, ரைட்டா? சுனாமி என்பது வந்து ஜப்பானிய சொல், ரைட்டா? சுனாமி என்பது ஒரு ஜப்பானிய சொல். குறுகிய நாள் கொண்ட கிரகத்தின் பெயர் என்னன்றாங்க, ஜூபிட்டர். ஸோ தட் இஸ் வியாழன் நம்ம சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈஸியை அப்படின்னு போட்டிருக்காங்க. 123க்கு சி. அது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது தமிழில் வந்து அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் இயக்க அமைப்புகளும் மொபைல் சாதனங்களை ஆதரிப்பதுன்னா ஆப்பிள் போன iOS இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பயன்படுத்துறது. இந்த iOS என்பது மொபைலில் பயன்படுத்துது. நாம் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், பணக்காரங்க அதெல்லாம். இப்போ ஆப்பிள் ஃபோனில் ஓஎஸ் அந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? அதாவது அந்த ஆப்பிள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மொபைல் ஃபோனுக்கு iOSன்னு வச்சுக்கோங்களேன், டி ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊடாடு இயக்க அமைப்புன்றாங்க. இங்கிலீஷில் பார்க்கலாம். இன்ட்ராக்டிவ் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ப்ராவைட்ஸ் அப்படின்றாங்க. அது வந்து கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், GUIன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து வரைகலை பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லிது, ரைட்டா? ஸோ இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும், ரைட்டா? ஸோ பார்ட் 2ல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 75 கொஷின், ஒட்டுமொத்தம் 125 கொஷின். ஸோ 125 கொஷினுக்குமே வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நான் டென்டேட்டிவ்க்கு ஆன்சர் கொடுத்துட்டேன், ரைட்டா? 1-2 முன்னப்பண்ண இருக்கும், உங்களுக்கும் அப்ஜெக்ஷன் இருக்கும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கொஷின் நம்பர், இந்த வீடியோவில் என்ன கொஷின் இருக்கோ அந்த கொஷின் நம்பரை போட்டு இதுக்கு இந்த ஆன்சர் வரும் சார்னு போடுங்க. இது மிஸ்டேக் சார், இது ராங் சார் அப்படின்னு சொல்ல வேண்டாம். மேபி உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா இதுக்கு இந்த ஆன்சர் வரும் சார்னு போடுங்க. மேபி எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் 1-2 முன்னப்பண்ண இருக்கும். ஏன்னா என்னுடைய நாலேஜ் எட்டிய அளவுக்கு நான் ஓரளவு கிராஸ் செக் பண்ணி அதான் போட்டிருக்கேன். நான் லேட்டாக தான் வீடியோவே பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய மேக்ஸ் இருக்கிறதுனால நிறையா சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து சரியாக கொடுக்கணும் இல்லையா? என்ன தான் ஒரு டென்டேட்டிவ்க்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாக கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வந்து கரெக்டாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கிழமை நீதிமன்றங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், வாட்ச்மேனுக்கு வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து நமக்கு ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜெராக்ஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. அதுக்குமே நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான அனௌன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி இது போன்ற பணிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், வீடியோ கிளாஸும் வந்து கொடுக்குறதா இருக்கும். அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூடியூப் சேனல்லே வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அல்லது நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ மேற்கொண்டு விவரங்களை கேட்டுட்டு வந்து விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.